சாங் குஞ்சுகளாம் குஞ்சுகளாம் விசில் அடிச்சான் குஞ்சுகளாம் குஞ்சுகளாம். ஏப்பா நான் வேறு அணில் குஞ்சை பற்றிலாம் பாடலப்பா. அந்த பாட்டு ஒன்று இருக்குது. அணில் இந்த விசில் அடித்தான் குஞ்சுகளாம் குஞ்சுகளான்னு பாட்டு இருக்குது. எனக்கே இப்போ தான் தெரியும். அதனால தான் இப்போ அதுக்கு மேட்டர் இல்லை. இப்போ இந்த முட்டு கொடுக்க வரும்பார் அணில் கூட்டமெல்லாம். நேற்று சிவகுமார் அவர்கள் தமிழ்நாட்டில் யார் வந்து தடுத்தாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, மேகாதூதில் அணையை நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டமே சிவகுமார் யாரும் தெரியுமா? கர்நாடகாவின் துணை முதல்வர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் மேகாதூதில் அணையை கட்டுவோம், தமிழ்நாட்டுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து ஏன் நீங்கள் அறிக்கை மட்டும் விட்டதோன்னு விட்டீங்க? கையில் ஒரு வெண்ணே இருக்குது. ஏன் சொல்லவா? காங்கிரஸ் தான் வந்து கர்நாடகாவில் முன்னிலை இருக்குது. காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சி அமைக்குது. காங்கிரஸே விட்டு நீங்கள் பேச வைக்கலாமே துணை முதல்வர்கிட்ட. தமிழ்நாட்டுக்கும் அதுக்கு தண்ணி நிதி பற்றாக்குறை வரும், அதனால் நீங்கள் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ராகுல் காந்தியை விட்டு நீங்கள் பேச வைக்கலாமே. ஏன் பேச வைக்க மாட்டீங்க? உங்களுக்கு பேச வச்சுட்டா அவங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, இவங்க வந்து முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆட்சி கொளறபடியாகும், நம்ம சீட்டு போயிடும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களே தவிர யாருமே நாட்டு மக்களை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஆமாம், நீங்கள் நாட்டு மக்களை பற்றி எப்படி யோசிப்பீங்க? எத்தனையோ புயல் நடந்திருக்கு, எத்தனையோ நிலநடுக்கம் இருக்குது. ஏன் 2008 கும்பகோணத்தில் அவ்வளோ பெரிய ஸ்கூல் எரிஞ்சு நூற்றுக்கணக்கான பிள்ளைங்க இறந்துட்டாங்க. நீங்கள் என்ன நிதி உதவி கொடுத்தீங்க தெரியல. ஏன் போன வருஷம் இந்த இத்தனை பேர் சொல்கிறீங்களே, அந்த 5 வருஷம் எங்கே இருந்தீங்க? இத்தனை வருஷமாக கேட்கலன்னு இதே தான் கேட்குறேன். 5 வருஷமாக நீங்கள் எங்கடா இருந்தீங்க? 5 வருஷம் நீங்கள் வந்து கேட்டிங்களா? ஏன் கேட்கல? ஏன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க வரல, இப்போ தான் வந்திருக்காங்க. அதனால் உங்களை பற்றி பேசிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வேலை வெட்டியே இல்லை. கமெண்ட் பாக்ஸில் வந்து அசிங்கமாக பேசுகிறீங்க. ஒன்று கருத்து உண்மையிலே திராணி இருந்தால் ஒருத்தவங்க பேசுகிறாங்க, அதுக்கு கருத்து வைங்க, பேட்டி கொடுங்க. நீங்கள் தான் சொன்னீங்க எங்கள் சாரு நாட்டை பாதுகாக்கணும், நாங்கள் எல்லாத்துக்கும் போராடுவோன்னு. எவனுமே ஒருத்தனே போராடுறானா? அந்த ஓட்டு போட்டு அந்த சட்டையும் ஃபேண்ட்டும் போட்டு இப்படி காட்டினீங்களே, எங்கே காணா? சீரியல் ஹீரோயில் காணா, ஹீரோ காணலாம் காணா. ஏன் நடுத்தர மக்கள்லாம் வந்து நாங்கள் போராடணும் சொன்னேன் காணா. நேற்று கோயம்புத்தூரில் குழந்தை சேர்ந்துச்சு, எத்தனை பேர் தாவைக்கால் ஓட்டு போட்டவங்க வந்து போராடினீங்க? அவங்க பெற்றவங்க அந்த ஊருக்காரவங்க தான் போராடினாங்க. எத்தனை பேர் வந்து போராடினீங்க? ஏன் எல்லாத்துக்கும் இது வில்லிவாக்கத்தில் 10 வயசு 10ஆம் வகுப்பு மாணவியை காணோம். எத்தனை பேர் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க? எவ்வளோ பேருக்கு என்னென்ன பிரச்சனை, திருட்டு போகுது, கொல்ல போகுது, எத்தனை பேர் இந்த 15 நாளில் வந்து போராடிட்டீங்க? சும்மா வந்து வாயில் வந்து வடையை சுட்டு திருப்பி போட்டு சாப்பிட்லாம். அதனால் இல்லை. இப்போது இந்த மேகாதூது அன்னைக்கு எத்தனை பேர் வாரீங்க? கொடி பிடிச்சி வாரீங்க? வாங்க பார்ப்போம் நீங்கள் பேசுகிறது கரெக்டானு. செல்லில் வந்து கமெண்ட் பண்ணுறத விட மொபைல்லையும் சரி டிவிலையும் சரி நியூஸ் என்ன வருது, நியூஸ் பேப்பர் படிங்கடா. ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் படிங்கடா. எடுத்தோன்னே நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு அப்படியே எவனை விஜய் பற்றி பேசியிருக்காங்களோ, சிஎம் பற்றி பேசுகிறவங்களும் வந்து பேசுகிறீங்க. எங்களை பொறுத்தவரை நாங்கள் பேசுகிறதில்ல. நான் திமுகலாம் சப்போர்ட் இல்லை. திமுகலாம் வந்து அது பிடிக்காம தான் உங்களை கொண்டு வந்திருக்கு. அதனால் அதை பேசி வேஸ்ட்டு. உங்களை தான் நாங்கள் பேச முடியும், உங்களை தான் நாங்கள் கேட்க முடியும். புரியுதா? அதுக்காக சும்மா எல்லாத்துக்கும் வந்து கொடை பிடிச்சிட்டு என்ன போகக்கூடாது. புரியுதா?